peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாடு ஒரு புனிதமான ஏற்பாடாக, ஒரு பிரகாசமான ஏற்பாடாக மாறுகிறது. இதுல முதல் ஹீரோயின் யார் என்றால் மரியாள், இயேசுவின் தாய். லூக்காஸ் விசேஷம் 1வது அதிகாரம் 26 - 38 வரைக்கும் பார்க்கும் பொழுது, தெய்வ பிள்ளைகளே, ஒரு சின்ன டவுட் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நம்ம தான் அருள் நிறைந்த மரியே சொல்றோம். இயேசுநாத கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுகிறோம். மற்ற ஜெபங்கள் எல்லாம் திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்தது. இப்ப மரியாள் எருசலேம் ஆலயத்திலே என்ன ஜெபித்து கொண்டிருந்தாள் சொல்லுங்க. What did Mary pray every day in the temple of Jerusalem? What did she pray? அவள் என்ன ஜெபித்திருப்பாள்? தெய்வ பிள்ளைகளே, இறை அனுபவத்திற்காக ஜெபித்திருக்கிறாள். She prayed to have God's experience. அப்ப இன்றைய நாளிலே நாம மனப்பாடம் பண்ணிக்கிட்டு we just memorize the prayer and we just pray to the Lord. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, our Father who art in heaven, hallowed be thy name, amen. இதுதான் நம்ம ஜெபிக்கிறோம். This is what we pray. We just memorize the prayer and just spell out the prayer. மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிச்சிட்டு போறோம். There is no God's experience. But Mary, the loving servant of the Lord, I am your servant, I am your servant. Total surrender. Total surrender na mulusa surrender. She surrendered herself totally and offered herself to the Lord. And what did she pray? From the childhood onwards, she prayed for God's experience, the mighty experience, the deeper experience, the beyond experience. She wanted to experience the Lord, the Lord's power. And the Lord sent his mighty angels Gabriel and told, blessed are among women, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்று கபிரியேல் தூதர் வந்து சொல்லுகின்றார். She was blessed. எதற்காக? ஆத்மதாகம். She was thirsting for the Lord. Thirsting for the Lord. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர், நிறைய கிழவிக என்ன பண்றாங்க, நிறைய வயசானவங்க இந்த மாதிரியே வாழ்காட்டவர் கூட பெண்களுக்குள்ள ஆசிரியப்பட்டவள் நீரே எப்படி எதிராச்சு. மகன் சோறு போட மாட்டேங்கிறான், மக சோறு போட மாட்டேங்கிறா. மாதாவே உனக்கு கண்ணு இல்லையா? மாதாவே உனக்கு கண்ணு இல்லையா? மவன் சோறு போட மாட்டேங்கிறான், மவ சோறு போட மாட்டேங்கிறான். மாதாவே உனக்கு கண்ணு இல்லையா? சேசுவே உனக்கு கண்ணு இல்லையா? ஆண்டவரே கடன் பிரச்சனை வந்துருச்சு, உனக்கு கண்ணு இல்லையா? God has eyes. கடவுளுக்கு கண்ணு இருக்குதுப்பா. உனக்கு இல்லாம போச்சுப்பா. உனக்கு ஒரு நாள் இல்லாம போச்சு. அவரை காணாமல் இருந்து விட்டாய், காணாமல் இருந்து விட்டாய். தெய்வ பிள்ளைகளே, இறை அனுபவம் இருக்கின்ற மகனும் மகளும் என்றும் தோல்வி அடைய மாட்டார்கள். இறைவனுக்குள்ளாய் வரணும். நீ பாவம் செய்யறியோ இல்லையோ, அது that is different. I am not telling about நீ விபச்சாரம் செய்யி, எவ்வளோடையாவது போய் படு, எவ்வளவு காசு வேணாலும் வச்சுக்க. But to have God's experience, you should come to the Lord. You should have thirst for the Lord. இன்னைக்கு நிறைய பேர் இந்துக்களை பார்க்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, அங்க பழனி மலையில, அங்க மலையில, இந்த மலையில போய் லட்சங்களாக கோடிகளாக கொட்டுகிறார்கள். பாவம் செய்யாம இருக்கிறாங்க, பாவம் செய்யறாங்க. பட் அவங்க என்ன எதிர்பார்க்கிறார்கள்? கடவுளுடைய அனுபவம், கடவுளுடைய அனுபவம். ஒரு இந்து கடையில போய் பாருங்க, அவன் பூஜை பண்ணாம இல்ல பூ போடாம அவன் வந்து எந்த ஒரு வியாபாரம் பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் முஸ்லிமையும் எடுத்துக்கோங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் எந்த பிரச்சனை, எந்த பிரயரும் இருக்காது, எதுவும் இருக்காது, தலை இருக்காது, வாள் இருக்காது. அவன் விசுவாசமே இல்லாதவன். கத்தோலிக்கர்களோ இல்ல கிறிஸ்தவர்களோ முழு விசுவாசம் இல்லாதவர்கள், தெய்வ பயம் இல்லாதவர்கள், தெய்வ அனுபவம் இல்லாதவர்கள். தெய்வ பிள்ளைகளே,
அந்த அனுபவத்தை பெறணும். we have to learn lot. திருச்சபை காசு உடையதுதான், ஆனா விசுவாசம் இல்லாதது, இறை அனுபவம் இல்லாதது. இறை அனுபவம் எங்க இருக்கிறது? ஒருத்தன் 100 பேர் 500 பேர்ல ஒருத்தன் காமிக்க முடியுமா கடவுளுடைய அனுபவத்தை? அந்த இறை அனுபவத்தை முழுசா வாயால கிடையாது. உன்னை நான் டச் பண்ணும் பொழுதே அப்படியே எனக்கு தெரிஞ்சிடும் உன்கிட்ட இறை அனுபவம் இருக்குதா இல்லையா. தெய்வ பிள்ளைகளே, அப்ப இறை அனுபவம் என்பது உடலால் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஐ எம் டெல்லிங் பாசிட்டிவ்லி. நான் நம்ம நன்மைக்காக சொல்லுகிறேன். உடல் அனுபவம், இறை அனுபவம் என்பது உடலால் அல்ல, அறிவால் அல்ல, ஆத்மாவால். அது தாவீது உணர்ந்தார். அந்த தாவீது அந்த இறை பேழையை கொண்டு வரும் பொழுது, எருசலேமுக்குள் கொண்டு வரும் பொழுது ஆடினார். ட்ரெஸ் எல்லாம் களையுது, இருந்த போதிலும் ஆடினார். அந்த இறை அனுபவம், தாவீது பெற்ற இறை அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும். அதனால்தான் தாவீது சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு நீ சொத்து சேரு, பணம் சேரு, நீ கொள்ளடி, எது வேணாலும் செய், ஆனால் இறை அனுபவம் இருந்தால் தாவீதுவை போல மரியாள் இறை சந்ததி எங்க வருது? இயேசு கிட்ட வருது. அப்ப உன் சந்ததி இன்னையிலிருந்து இன்னும் 100 வருஷம் 500 வருஷம் ஆசீர்வதிக்கப்படணும்னா இறை அனுபவம் உனக்கு வேண்டும் மகனே, மகளே. நீ இந்த உலகத்துல சாதிச்சுட்டு போகணும் தான் நான் சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. எனக்கு மண்ணு மயிறு எது இருந்தாலும் தேவையில்லை. ஆனால் நீ இறை அனுபவத்தை உடையவனாக, you should have God's experience, then only as the King David you will be and your generation will be blessed. And the generation, the root, the shoot, the stump is coming in Jesus, is growing in Jesus. The stump of David is growing in Jesus. கடவுளுடைய தாவீதுனுடைய வேரானது, விதையானது இயேசுவில் மலர்கிறது, விதைக்கிறது, முளைக்கிறது. தெய்வ பிள்ளைகளே, அதனால இன்றைய நாளிலே நீ ஜெபிக்கிற ஜெபத்துல இறை அனுபவத்தை நீ பெற வேண்டும். இல்லைன்னா வேஸ்ட், ஜெபம்லாம் வேஸ்ட், சும்மா நானும் வேஸ்ட், இங்க ஜெபிக்கிறது வேஸ்ட். நான் இறை அனுபவத்தை உணர்ந்து கொண்டே உங்கள்கிட்ட நான் போதிக்கிறேன். அதனால உங்க வாழ்க்கையில ஜெபங்கள் மட்டும் பத்தாது, இறை அனுபவமும் வேண்டாம். இறைவனை அனுபவிக்கணும், அதற்காக ஜெபி. ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து
எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம். தெய்வ பிள்ளைகளே, 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.